ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கி டெஸ்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தஞ்சாவூர் ஸ்பெஷல் தவளை அடை. பேர் கேட்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. அந்த காலத்தில் எல்லோரும் மோஸ்ட்லி ஜாயின்ட் ஃபேமிலியில் தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒன்றா சேர்த்து ஃபுட் ரெடி பண்ண ஒரு பெரிய தவளை இல்லை பாத்திரத்தை எடுத்து இந்த அடை மாவு ரெடி பண்ணி மொத்தமாக அதில் போட்டு வேக வச்சு ஒரே ஷாட்டில் அத்தனை பேருக்கும் ஃபுட் ரெடி பண்ணிடுவாங்க. அந்த வெந்த அடையை ஈக்குவலாக எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இது ஒரு லாங் லாஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் இந்த மாதிரி பாரம்பரிய உணவு எல்லாமே நம்ம மறந்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த சூப்பரான தவளை அடை ஒரு தவளை இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த அடைக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிடலாம். 1 கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு. இந்த குவான்டிட்டி ஒரு 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 3 ஹார்ஸ் ஆகிடுச்சு. அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ரவை மாதிரி தான் நம்ம அரைக்க போகிறோம். ரொம்ப ஃபைனாக அரைக்க போகிறது இல்லை. ஒரு ட்ரை மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றி அரைக்க வேண்டாம். நம்ம ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபைனாக அரைக்காதீங்க. நம்ம ரவை மாதிரி அரைச்சா போதும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது தாளிதம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இந்த மிக்ஸை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை வச்சு சிம்பிளாக எப்படி ஒரு அடை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த பாரம்பரியமாக செய்கிற இந்த தவளை இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேங்காய் வேக வச்ச பாத்திரத்துலேயே ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி அடை மாதிரி ஊற்றிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தின்னாக ஊற்றிக்கலாம். ஆயில் கீழே க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். இதை திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா மொறுன்னு வேகிற அளவுக்கு அடுப்பில் வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஈக்குவலாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு 2 சைடுக்கும். உங்களுக்கு ரொம்ப குயிக்காக ரெடி ஆகணும், இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் வேணும்னா நீங்கள் இந்த அடை மெத்தட் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளோட தவளை அடை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மொத்தமாக வேக வைக்கிற தவளை இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் இல்லை கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்து எண்ணெயிலே ஒரு 3 to 5 மினிட்ஸ் வதக்க போகிறோம். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தவளை இட்லியோட ஹைலைட்டே இதில் ஃபார்ம் ஆகிற க்ரஸ்ட், அந்த ஏடு தான். அந்த ஏடு உங்களுக்கு நல்லா வரணும்னு நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் தான் வேக வைக்கணும். அப்படி செஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஏடு கரெக்டாக வரும். இப்போது நம்ம இந்த ஒரு அகலமான பாத்திரம் இல்லை கடாயில் 3 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். இப்போது வேறு ஒரு பாத்திரம் எடுத்து எண்ணெய் ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. நம்ம வதக்கின மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம இட்லி வேக போகுது. இப்போ நம்ம இதை அப்படியே ஈக்குவலாக லெவல் பண்ணிக்கலாம். கார்னர்ஸில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல அழகான க்ரஸ்ட் கிடைக்கும். இப்போ 10 to 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு தோசை கரண்டி எடுத்து கார்னர்ஸ் எல்லாம் அப்படியே தள்ளி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஸ்டெப், இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதை அப்படியே கடாயிலே டாஸ் பண்ணி மொத்தமாக திருப்பி போட போகிறோம். இப்போ இதை கேர்ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஸ்டெப்பை. சூப்பராக இருந்துச்சுல. இப்போ உங்களுக்காக ஒரு குயிக் ரீகேப். இதுதான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே. நீங்கள் இப்படி போட்டால் தான் உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது கண்டிப்பாக ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இந்த டிஷ்ஷில் இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும். எங்கள் அத்தை தான் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த ஸ்டெப் வரலனா வேறு எப்படி சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம பேக் சைடும் நல்லா வேகணும். இப்போ இதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு கார்னர்ஸில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ஏடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் செஞ்ச உடனே எடுத்து சாப்பிட்ருவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. இப்போ இதை தட்டு போட்டு 2 சைடும் வேகிற அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு 2 சைடும் நல்லா வெந்திருக்கணும். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான
தவளை இட்லி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த ஃப்ளிப் ஓவர் வரல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே திருப்பிக்கலாம். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கின மாவை ஆட் பண்ணி லெவல் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு நல்லா 15 to 20 minutes நல்லாவே வேகட்டும். இது ஏன்னா நமக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ 15 to 20 minutes ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கார்னர்ஸ் நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. ஒரு கரண்டி எடுத்து கார்னர்ஸ்லாம் தள்ளி விட்டுருங்க. உங்களுக்கு இது ரொம்ப நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு இப்படியே திருப்ப வரும். அண்ட் இதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஆக்சுவலாக நீங்கள் அந்த மாதிரி தான் திருப்பி போடணும். இன்கேஸ் அது வரலன்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படியே கரண்டி வச்சு திருப்பிடுங்க. இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 2 சைடும் நல்லா வேகணும். இந்த ஏடு தான் இதோட ஹைலைட்டே. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதில் கார்னர்ஸில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்னொரு 10 minutes நல்லா வேகணும். அப்போ தான் இன்னும் நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு பேக் சைடு வேகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 10 minutes ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சூப்பரான தவளை இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பி பார்க்கலாம். 2 சைடுமே உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. தட்ஸ் ஆல். நம்மளோட சூப்பரான சேவரி பேன்கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே அழகாக கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். Until then, take care and be good.